வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் அம்மாவை பஸ் ஏற்றியோட போகிறோம். நான் சென்னையில் எங்கள் அப்பாவோட இருக்க போகிறேன். நான் ஏன் ஊருக்கு போகலன்னா, அப்பா டிராகன் படத்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆசை நானும் இங்கே இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ எங்கே கிளம்பியாச்சு. அம்மாவை ட்ராப் பண்ணுறதுக்கு கிளாம்பாக்கம் போகிறோம். ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா லித்தன்யா. வழியில் போகிற வழி எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தா. ஒரே டான்ஸு பாட்டு அப்படின்ட்டு. என்ன ரீசன்னா, படத்துக்கு வர்றதுனால அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. நாங்கள் மட்டும் படத்துக்கு போகல, என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துருந்தாங்க. ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால் என் கூட தனியாக இருந்ததே இல்லை ஆக்சுவலாக. இன்றைக்கி படத்துக்கு போகிற ரீசன்னால் டிக்கெட் போட்டோம். இல்லை வேணாம், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே, நான் கேன்சல் பண்ணிட்டு அவங்க அம்மா அவங்க மட்டும் போகிறாங்க இப்போ ஊருக்கு. ரெண்டு நாளாக என்னென்ன ஃபன் பண்ண போகிறான்னு தெரில. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறான்னு. டீமில் பணம் எடுத்தோம். பணம் எடுத்துக்கும்போது நான் தான் எடுப்பேன்னு போனேன். ஜாலியாக இருந்தது. அதனால நான் டான்ஸ் ஆடிட்டே போனேன். அவங்க அம்மாவை பிரியும்போது ரொம்ப சோகமாயிட்டா. அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட வந்தோம். அப்பாவுக்கு ஒரு தோசை, எனக்கு ஒரு தோசை சாப்பிட்டோம். எனக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பாவுக்கு சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிராகன் படத்தை பார்க்க வெற்றி தியேட்டர் தான் போயிருந்தோம். அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. டிராகன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தூங்காமல் அப்படியே பார்த்துட்டேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பிரதீப் அண்ணா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலேஜ்க்குள்ள கெத்தா போற ஃபயரான ஒரு பேர் டி ராகவன்ற பேர்ல என்னடா ஃபயர் இருக்கு? ஓடுச்சு டி ராகவன், இது உன் மொக்க பேரு. அவ எப்படி உன்னை தூக்கி எறிஞ்சாலோ அதே மாதிரி அவளை உன் பேர்ல இருந்து தூக்கிட்டு அங்க ஒரு ஓ போட்டினா ஃபயரா.